ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 2024க்கான பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ தான் 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. நமக்கு தெரியும், 3வது ரவுண்ட் எப்படா விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு மாப்அப் ரவுண்டுக்காக விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஆன்லைன் மாப்அப் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லியிருக்காங்க. பேராமெடிக்கல் டிகிரிக்கு அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/11/2024 காலையில் 10 மணிக்கு, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து போர்ட்டல், ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அண்ட் பேமெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. 18/11/2024 ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. 3 days வந்து நமக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட் ப்ராசஸும் நடக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் 19/11/2024 ஓப்பன் ஆகுது. காலையில் 10 மணிக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் 20/11/2024 வந்து ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த 2 நாளில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாகிங் பண்ணியே ஆகணும். அடுத்ததாக ரவுண்ட் 3யோட ரிசல்ட், இந்த மாப்அப் ரவுண்ட் 3யோட ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டும் அந்த 21ஆம் தேதியிலேயே வந்து நீங்க ப்ரொஃபஷனல் ஆர்டரையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் ரிப்போர்ட் த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த காலேஜில் சீட் கிடைக்குது அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கிட்டு 27ஆம் தேதி 11/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள கிடைச்ச காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், கம்பல்சரி. ஓகேங்களா? ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்கிங் 1லேருந்து 67,038 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் 200லேருந்து 71.50 கட் ஆஃப் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு அரசு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்காதவங்களும், சீட் கிடைச்சும் நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜ்லையும் கலந்துக்கலினாலுமே நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ்லையும் நீங்கள் வந்து கலந்துக்கல அப்படின்னாலுமே இந்த ரவுண்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸும் இது வரைக்கும் நடந்தும் நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட்லையும் கேளுங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. ஆனால் குறிப்பிட்ட சில காலேஜஸில் தான் சீட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. வேகன்சிஸும் விடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.